ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து பேச ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சபையின் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும், எழுப்புதலை கொண்டு வரணும் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. மறுபடியும் இந்த மகிமை திரும்ப வர வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். மறுபடியும் ஆண்டவருடைய மகிமை திரும்பி வர வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது என்ற வார்த்தையை நாம் கேட்கிறோம். இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட வேண்டும். அந்த தேவனுடைய மகிமை ஆலயத்திலேயே தங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது தேவனுடைய பிரத்யட்சமான பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு போய்விடுகிறதை நாம் பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் என்னை நோக்கிய மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாயல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவியில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொண்டு போய் அங்கிருந்து ஆலயத்துக்குள் நடக்கிற காரியங்களை காண்பிக்கிறார். பயங்கரமான ஒரு விக்கிரகம் இருக்கிறதை காண்பிக்கிறார். புருஷர்கள் என்ன செய்கிறார்கள், பெண்கள் என்ன செய்கிறார்கள், மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும்போது அவர்கள் செய்கிற அருவருப்புகள் தங்கள் முகத்தை காண்பிப்பதற்கு பதிலாக முதுகை காண்பிக்கிறார்கள். மூப்பர்கள் எல்லாரும் தங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் எப்படி விசித்திர வினோதமான விக்கிரங்கள் நடுவே நிற்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். பெண்கள் உண்மையாய் தெய்வத்தை நோக்கி அழுவதற்கு பதிலாக தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதற்கு பதிலாக தமுசுக்காக அழுது கொண்டிருக்கிற பெண்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்தபோது தேவனுடைய மக்கள் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்காக ஆராதனை செய்கிறதை விட்டுவிட்டு வேறு வழியாக மக்கள் போகும்போது மெதுமெதுவாக தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆயினால் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை தங்கியிருப்பதுதான் மிகவும் முக்கியம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படிக்கு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் உட்பிரகாரத்தில் இருக்கிற கேருபீன்கள் மத்தியில் இருக்கிற அந்த தேவனுடைய மகிமை மெதுவாக மாறி புறப்பட்டு இப்பொழுது வாசலின் பக்கமாக வந்துவிட்டது. தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வசதியாக தங்கியிருப்பதற்கு முடியவில்லை. அங்கே இருக்கிற அருவருப்பான காரியங்களை கண்டு தேவ மகிமை விலகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது அது வாசற்படியை விட்டு புறப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் காண முடியும். ஆகினாலே
வாசற்படியில் வந்த அந்த மகிமை மெதுவாக வெளியே புறப்பட்டு போகிறது. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய அசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த மூப்பர்கள், இந்த பிரபுக்கள் அக்கிரம நினைவுகள், அக்கிரமமான யோசனைகளை சொல்லுகிறவர்களாக இருக்கிற மக்களை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஸ்தலத்தில் இருக்க முடியாத நிலையில் அவர் விலகிச் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையானவர்களே, தேவனுடைய சபையில் இருக்கிற மூப்பர்கள் நல்ல சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் நல்ல நினைவு உடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல யோசனைகள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கும்போது சபைகளிலே தேவன் உலாவி வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சபையின் நடுவில் உலாவி வருகிற ஆண்டவர். சபையின் நடுவே தேவனுடைய மகிமை இருக்க வேண்டும். அவரை வெளியே தள்ளிவிடக்கூடாது. மெதுமெதுவாய் தேவனுடைய மகிமை போய்விடுகிறதை பார்க்கிறோம். மெதுமெதுவாய் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை வெளியே போன பின்பும் மக்களுக்கு அது புரியவில்லை, தெரியவில்லை. இன்றைக்கு அநேக ஆலயங்களில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை, தேவனுடைய மகிமை ஆலயங்களிலே இல்லை. ஆனால் ஆராதனை நடைபெறும், வசனங்கள் பிரசங்கிக்கப்படும், மியூசிக்கெல்லாம் போடப்படும். உலக பிரகாரமாக அந்த இமோஷனலாக ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அங்கே இருக்கும். பிரசங்கம் மிகவும் மக்களை இனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பிரசங்கங்கள் எல்லாம் அங்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே இருக்கிறாரா? அவர் அந்த ஆலயத்தில் ஆராதனையில் பிரியப்படுகிறாரா? ஆண்டவருடைய மகிமை உண்மையாகவே அந்த ஆலயத்தில் இருக்கிறதா? அந்த ஆலயத்தை விட்டு மகிமை போய்விட்டாலும் ஆலய ஆராதனைகள் நடைபெறுகிறது, வசனங்கள் வாசிக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய மகிமையோ ஆலயத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. கைவேற்றி, ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தில் மகிமை திரும்ப வர வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்க வேண்டும். எங்களை அறியாமலே தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு போய்விடக்கூடாது. எந்தெந்த ஆலயங்களில் தேவனுடைய மகிமை போய்விட்டதோ மறுபடியும் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வர வேண்டும் என்பதை நாங்கள் வேதத்திலே, ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிறபடி மறுபடியும் ஆலயத்துக்கு தேவ மகிமை வந்தது. நிறைய ஆலயங்களிலே பிசாசுக்கு கொண்டாட்டமாயிருக்கிறது. ஜனங்கள் ஏதோ ஆலயத்துக்கு வருகிறார்கள், பாடுகிறார்கள், போய்விடுகிறார்கள். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா? இல்லை. வசனத்தின்படி நடக்கிறார்களா? சாட்சியாயிருக்கிறார்களா? இல்லை. சபைகளுக்குள்ளே குழப்பம், சபைகளுக்குள்ளே பிரிவினைகள், சபைகளுக்குள்ளே பயங்கரமான ஜாதி வெறிகள், ஜனங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே உண்மையாய் தேவனை தேடுகிற ஆராதிக்கிற இருதயம் இல்லாமல் சண்டைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே, பிசாசின் கிரியைகள், அருவருப்புகள் உள்ளே வந்தபடியினால் தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு போனதே தெரியவில்லை. சிம்சோன் பெலிஸ்தரை முறியடிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார். நசரேய விரதம் கொண்டவன். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தவன். தெளிலாளின் மடியில் அவன் படுத்திருந்தான். கடைசியில் அவனை விட்டு தேவ ஆவி விலகி போய்விட்டார்.
அவன் தேவ ஆவி விலகினதை அறியாமல் முன்பு போல அவன் எழும்பி பெலிஸ்தரை முறியடிக்க போன போது அவர்களால் பிடிக்கப்பட்டு அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவனுடைய தலைமுடிகள் சிரைக்கப்பட்டு அவன் பலனெல்லாம் அவனை விட்டு போய்விட்டது என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் எழுப்புதலை காண வேண்டும். மறுபடியும் தேவனுடைய சபைகளில் தேவனுடைய மகிமை இறங்கி வர வேண்டும். தேவனுடைய சபைகளில் அருவருப்புகள் இருக்கக்கூடாது. இந்த அருவருப்புகள் எல்லாம் சபையை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களில் நாம் அழுது ஜெபிப்போமே, ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. பாபிலோனின் பயங்கரமான அந்த படை தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு போனவுடனே அங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு போய்விட்டதென்றால் தேசத்துக்கு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை, பயங்கரமான காரியங்கள் சபைகளுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். வேண்டாத காரியங்களெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய மகிமை தங்கி இருக்குமானால் பாவ உணர்வு இருக்கும், சுகம் இருக்கும், அற்புதம் இருக்கும், அடையாளம் இருக்கும், தீர்க்கமான வார்த்தைகள் வரும், தேவன் அசைவாடுவார், பாவிகள் மனம் திரும்புவார்கள். ஆனால் என்றைக்கு தேவ மகிமை போய்விட்டதோ அன்றைக்கு பயங்கரமான வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள், பலவிதமான கிரியைகள் வர ஆரம்பித்துவிடும். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய மகிமை தான் எங்களுக்கு பாதுகாப்பு, உம்முடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும். தேவனே, ஒரு வல்லமையான ஒரு அசைவு இந்த நாட்களில் உண்டாகட்டும், பயங்கள் மாறட்டும், அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இக்கபோத் என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று, தேவனுடைய மகிமை போய்விட்டது, ஆகினால் இக்கபோத் என்ற பெயர் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஏலியின் பிள்ளைகள், ஆசாரியர்கள், தேவனுடைய மகிமையை காக்க வேண்டியவர்கள், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போனபடியினால் தேவனுடைய மகிமை போய்விட்டது என்று பார்க்கிறோம். தேவ சமூகம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை பிரசன்னம் இருக்க வேண்டும். அதை இழந்து விடக்கூடாது. ஆசாரியன் சரியில்லை என்றால், ஆசாரியனுடைய பிள்ளைகள் சரியில்லை என்றால் தேவனுடைய மகிமை ஆலயத்தில் தங்க முடியாது. தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாது. நீண்ட நாட்களாய் தேவனுடைய வசனமோ தீர்க்கமான தரிசனமோ இல்லாமல் போய்விட்டது. சாமுவேல் வருவரைக்கும் தேவன் யாரோடும் பேச முடியாமல் போய்விட்டது. இக்கபோத்தாக மாறிவிடக்கூடாது உன் வாழ்க்கை. ஆண்டவருடைய பிரசன்னம், மகிமை தங்கியிருக்க வேண்டும். அந்த பெட்டி பிடிக்கப்பட்டு போனபடியினாலே 34,000 சோல்ஜர்ஸ், படை வீரர்கள் வெட்டப்பட்டார்கள் என்பதை காண முடியும். ஆனால் மறுபடியும் தேவனுடைய மகிமை ஆலயத்தில் திரும்ப வந்தது என்பதை நாம் காண முடியும். எப்படி ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய மகிமை வர முடியும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், என் கட்டளைகளின்படி நடக்கவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய மகிமை ஆலயங்களுக்குள் வருவதற்கு முக்கியமானது நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, கல்லான இருதயம் நம்மை விட்டு எடுக்கப்பட வேண்டும்.
சதையான இருதயம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நடைபெறுவதற்கு மூன்றாவது, தேவனுடைய ஆவியை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வைத்து அவருடைய கற்பனையின்படி நடக்க அவர் வைக்க வேண்டும். இப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய மகிமை ஆலயத்துக்கு கொண்டு வருவார் என்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். சபைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ஊழியர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை சபைகளுக்குள்ளே அதிகமாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் தேவன் தம்முடைய மகிமையை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் போராடி ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கைவிட மாட்டார். போன மகிமை திரும்ப ஆலயத்துக்குள் வரும். வெதுவெதுப்பாய் இருக்கிற சபை அனலுள்ள சபையாய் மாறும். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்ற சபை செத்திருக்கும் போது உண்மையான உயிருள்ள சபையாய் கர்த்தர் அதை மாற்ற வேண்டும். தேவனுடைய மகிமை கடைசி காலத்தின் சபைக்கு மறுபடியும் ஊற்றப்பட ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். மகிமை எப்படி திரும்ப வந்தது என்பதை எசேக்கியேல் 43 அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது என்பதை பார்க்கிறோம். 5 அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்தில் கொண்டு போய்விட்டது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். 6 அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தார் என்ற வசனத்தை கேட்கிறோம். ஆலயத்தை விட்டு போன மகிமை ஆலயம் சுத்திகரிக்கப்பட்ட போது எந்த வழியாக இந்த மகிமை போனதோ அந்த வழியாக, வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். அது ஆலயத்தை நிரப்பிற்று என்பதை வாசிக்கிறோம். தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிறைந்தது என்பதை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மகிமை வந்தது, மகிமை நிரப்பிற்று, கர்த்தருடைய ஆவி என்னோடு கூட பேசினது என்பதையும் வாசிக்கிறோம். இதுதான் மிகவும் முக்கியம். ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் தேவ மகிமை சபைக்குள்ளே வர வேண்டும். ஜனங்களெல்லாம் அந்த மகிமைக்கு காத்திருக்க வேண்டும். அந்த மகிமை உள்ளே வரும்போது அது ஆலயம் முழுவதையும் நிரப்பும். அங்கிருந்து ஆண்டவர் அழகாக பேசுவார். இப்படிதான் சபைகள் இந்த நாட்கள் வரணும். கை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்கள் சபைகளெல்லாம் மகிமை உள்ளே வர வேண்டும், மகிமை தங்கி நிரப்ப வேண்டும், மகிமையிலிருந்து தேவன் எங்களோடு கூட பேச வேண்டும். உயிர்ப்பிக்க மாட்டீரா? ஒவ்வொரு சபையை நீர் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது? அது நிரப்பும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 44:4, பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன். தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள் வரும்போது ஜனங்கள் நிர்விசாரமாக இருக்க மாட்டார்கள். ஜனங்கள் செல்போனில் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணடித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது ஃபோனை உருட்டி கொண்டே இருக்க மாட்டார்கள். எஸ்எம்எஸ் அனுப்பி கொண்டிருக்க மாட்டார்கள். தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இருந்தால் ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கிடப்பார்கள். இன்றைக்கு ஆலயங்களிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது எஸ்எம்எஸ்ஸிலே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். மற்றவர்களிடத்திலிருந்து வெளியிருந்து செய்தி வரும், இவங்க செய்தியை அனுப்பி கொண்டிருப்பார்கள். சபையில் பிரசங்கம் நடக்கும்போது அவங்க ஃபோனில் வேறு எதையாவது பார்த்து கொண்டிருப்பார்கள். சில ஆட்கள் கேம்ஸ் கூட விளையாடி கொண்டிருப்பார்கள். சிலர் தூங்கி கொண்டிருப்பார்கள். பலவிதமான காரியங்கள், கவனமெல்லாம் வேறு பக்கம் திரும்பி இருக்கும். தேவனுடைய மகிமை
இருக்குமானால் வேறு ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. முகங்குப்புற விழுந்து தெய்வத்தினுடைய மகிமை அவர்களை தாக்கியிருக்கபடியினால் பயமும் பக்தியும் இருக்கும். எசேக்கியேல் 48:35 வாசிக்கும் போது அங்கே யெகோவா ஷம்மா என்னும் பெயர் அங்கே இருக்கிறது. அந்த நகரத்துக்கு யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் கூடவே இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை எழுதப்பட்டதை பார்க்கிறோம். தேவாலயத்தை விட்டு மகிமை போனது, தேவாலயத்துக்குள் மகிமை வந்தது. கர்த்தர் அங்கே இருக்கிறார். உன் வாழ்க்கையிலையும் யெகோவா ஷம்மா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பயப்படாதே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்ற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிற அந்த அனுபவம் மாத்திரம் இருந்தால் போதும். ஆபிரகாமுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்த அபிமெலேக்கு என்னும் ராஜா வந்தான். வந்து சொன்னார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நான் அதை கண்டேன் என்று சொல்லுகிறான். ஈசாக்கை பார்க்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீ செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் கூட இருந்தால் உலகமே எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற இம்மானுவேலனாக அவர் இருக்கும்போது தான் உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, உன் இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய மகிமை தங்கி இருக்கிறதா, இதை பார்த்து ஆண்டவரத்தை கேளுங்கள். ஐயா, என் இருதயத்தை நீர் திறந்து என்னோடு கூட வந்து தங்கிரும். என் வீட்டில் நான் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பியும். நீர் என்னோடு கூட இருக்கிறதை மக்கள் காணத்தக்கதான அற்புதங்களை நீ செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய மகிமை நீ காண வேண்டும். கண்டால் உன் வாழ்க்கையில் வித்தியாசம் வரும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாட்களில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். நிறைந்த அந்த நாட்களிலே ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில் அதுவரைக்கும் மற்றவர்களுக்கு ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் தேவனுடைய மகிமையை அவன் கண்டபோது, ஆண்டவரே, அசுத்தமான உதடுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், ஐயோ என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் பாவத்தை உணர்ந்தான். ஆண்டவர் அவனுடைய உதடுகளை தொட்டு அவனை பரிசுத்தமாக்கினார் என்பதை பார்க்கிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனுடைய மகிமையை, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது அந்த மகிமையை கண்டான். அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்திலே இறங்கிற்று என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய மகா பெரிய காரியம் நம்முடைய மத்தியில் நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. பாப் ஜோன்ஸ் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன், ஒரு ஒரு ட்ரீம்ஸ் அவருக்கு வந்தது. அவருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. பரலோகத்துக்கு அவர் போவது போலவும் பரலோகத்தின் மகிமைக்குள் அவர் பிரவேசிக்கிற சூழ்நிலை வந்தது. அப்பொழுது முதல் லெவல் ஆஃப் க்ளோரி அந்த இடத்துல அவர் போய் பார்க்கும்போது முதல் பகுதி க்ளோரியை அவர் பார்த்தாராம். எப்படி பார்த்தார்? அந்த இடங்களில் அழகான தோட்டங்கள், மலைகள், நீரூற்றுகள், அருமையான சூழ்நிலைகள், இந்த பூமியில் இருக்கிறது போல இருக்கிற ஒரு இடம். இவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான் அந்த இடத்துக்கு போகும்போது. அப்பொழுது தூதன் அவரை அழைத்து, அடுத்த நிலையில் நீ தேவ மகிமையை பார் என்று சொன்னபோது, அதுக்குள்ளே போகும்போது அதனுடைய பிரகாசத்தை அவரால் பார்க்க முடியாதபடி அவருக்கு மூச்சு திணறல் வரத்தக்கதாக அன்கம்ஃபர்டபுளாக மாறிட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாரே, என்னை இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போய் என்னால் இருக்க முடியலை,
அந்த பழைய இடமே நல்லா இருக்குது. அப்போ தூதன் சொன்னான், இதை விட தேவனுடைய மகிமை யாரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மகிமையின் இடம் ஒன்று இருக்கிறது. அதுக்குள்ள உனக்கு வர முடியுமா? வேண்டாம், என் உடம்பெல்லாம் அப்படியே வீக் ஆகிவிட்டது, பலவீனப்பட்டு போய்விட்டது. அருமையானவர்களே, தேவனுடைய மகிமை என்பது வித்தியாசமானது. அந்த மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த மகிமையை பார்ப்பதற்கு நமக்கு அதிக சுத்தம், பரிசுத்தம் வேணும், அதிகமான கிருபை வேணும். ஆண்டவருடைய சமூகம் பார்க்கணும்னா ஆண்டவருடைய தயவெல்லாம் நமக்கு முன்னால போகணும். அவருடைய நாமம் நமக்கு முன்னால கூறப்படணும். அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மறைத்தால் மாத்திரம்தான் அந்த மகிமையை நாம் பார்க்க முடியும். பென்சிகோலா என்ற இடத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. அந்த இடத்திலே அந்த எழுப்புதல் நடக்கும்போது கில்பேட்ரிக் என்பவரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் மேல் தேவனுடைய மகிமை வந்து இறங்கின உடனே 4 மணி நேரம் நாற்காலியை விட்டு கீழே விழுந்து கிடந்தார். ஆலயத்தை விட்டு வெளியே போக முடியாமல் அப்படியே தரையில் நகர்ந்து தான் போக வேண்டிய நிலைமை வந்தது. அவருடைய ஒய்ஃபுக்கு நடக்க முடியவில்லை. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள் வருமானால் ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறது போல இருக்க மாட்டார்கள். வித்தியாசமான அனுபவங்கள் வரும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. அசுசா தெருவிலே நடந்த எழுப்புதலை ஒருவர் இவ்விதமாய் விவரிக்கிறார். அவருடைய மனைவியோடு சண்டையிட்டு விட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே அவர் போகும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைய முடியலை. அவரை தூக்கி எறிந்து விட்டது. பிராங்க்லின் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் 2வது முறையும் உள்ளே நுழைய அவர் விரும்பின போது 2வது முறையும் கீழே விழுந்து விட்டார். 3வது முறை அதிக தூரத்தில் தூக்கி எறிந்து கீழே விழுந்த போது ஆண்டவரை நோக்கி, ஏன் ஆண்டவரே நான் உள்ளே போக முடியலையே, என்ன விஷயம் என்று சொன்ன போது, உன் மனைவியிடத்தில் ஒப்புரவாயிட்டு வா. அவர் அந்த இரவு நேரத்தில் வீட்டுக்கு போய் மனைவிக்கு முன்பாக முழங்கால் போட்டு நான் செய்த தவறு இது என்று ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மனம் பொருந்தி வந்தபோது அந்த தேவனுடைய மகிமை இருந்த இடத்துக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய மத்தியில் செய்யணும்னு விரும்புகிறார். இந்த எழுப்புதலை பார்க்க வேண்டுமானால் தேவ மகிமை திரும்ப வர வேண்டும். தேவனுடைய மகிமை நாம் கண்டு அதில் நிற்க முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமையில் வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது. ஆகினால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய மகிமைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் நமக்கு வேணும்? மகிமை உங்கள் சபையை விட்டு போயிட்டதோ, உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிட்டா, ஆண்டவருடைய ஆதி அன்புக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரே, வெதுவெதுப்பான சபை நடந்தது போதும், உயிருள்ள சபை என்று பெயர் பெற்ற செத்த சபைய மாய்மாலமான ஒரு சபையாக இருக்கக்கூடாது. எல்லா இடங்களிலேயும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ளே ஆதி திருச்சபையில் இருந்தது போல மகிமை திரும்ப வரட்டும். அனனியா சப்பிராட்கள் உடைய மாய்மாலத்தை ஆண்டவரை கண்டுபிடிக்க உதவி செய்யும். சபைகளுக்குள்ளே சண்டைகள், சபைகளுக்குள்ளே பிரிவினைகள், சபைகளுக்குள்ளே போராட்டங்கள் இப்படி இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இறங்கி நாளில் வந்து அற்புதங்களை செய்யணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு திரும்பவும் தேவனுடைய மகிமை ஆலயத்துக்கு வர சபையை சுத்திகரித்தலும், ஊழியர்களை சுத்திகரியும், ஆசீர்வதித்தலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எப்படியாயினும் ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்துக்கு தந்துவிடும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். பார்த்த உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள்.
ஆண்டவர் பெரிய காரியங்களையும் எழுப்புதலையும் ஆண்டவர் இந்த சத்தியம் டிவி மூலமாக செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.